முன்னாள் தமிழரசு கட்சியின் தலைவரான மாவை சேனாதிராஜா அவர்கள் மரணமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதைவிட ஓடுகின்ற பேருந்துக்குள் மோதல் சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. இந்த மூன்று செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான மாவை சேனாதிராஜா அவர்கள் நேற்றைய தினம் இரவு 10 மணியளவில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த தகவலை அவரது குடும்பத்தினரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதேவேளை ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரும் இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். மாவை சேனாதிராஜா அவர்கள் நேற்று முன்தினம் வீட்டிலே வலிக்கு விழுந்த நிலையில் அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். அவரது தலையில் நரம்பு வெடித்ததாகவும் செயற்கை சுவாசம் மூலமாக அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் சுமார் இரவு 10 மணியளவில் அவர் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அவர் உயிரிழந்த செய்தியை அடுத்து உடனடியாக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், இளங்குமரன் உள்ளிட்டவர்களும் அதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் அங்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலதிகமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. அதுவிட மாவை சேனாதிராஜா அவர்கள் நீண்ட காலமாக இந்த அரசியலிலே இருக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். ஏறக்குறைய 10 வருடங்களாக தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்தவர். அதுவிட 10 வருடங்களாக அவர் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தவர். பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். 60 வருடங்களுக்கு மேலாகவும் இந்த அரசியலிலே இந்த அரசியல் பயணத்திலே அவர் இருந்தவர். கடைசி நேரத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. மன உளைச்சலில் இருந்தார் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அவர் தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றார். மற்றொரு செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பிற்பகல் வேளையில் ஜாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியில் அனுராதபுர விசேட போலீஸ் குழுவால் அவர் கைது செய்யப்பட்டு ஜாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவர் தொடர்பான வழக்கு, அதாவது அவர் மீது போடப்பட்ட வழக்கு போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்தமை மற்றும் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தவை தொடர்பாகவே அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகத்தான் அவர் அனுராதபுரம் விசேட போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டு இவ்வாறு நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு எதிர்வருகின்ற 3ஆம் திகதி திகதியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றிலே மோதல் சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளத்திலே வைரலாகி வருகின்றது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிய வருகின்றது. அதாவது பேருந்து வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கின்ற போதே இந்த சம்பவம் பதிவாகி இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இதிலே உண்மையான தகவல் என்ன அல்லது உறுதியான தகவல் என்ன என்பது தொடர்பாக எந்தவித தகவலும் தற்பொழுது வரை வெளியிடப்படவில்லை. போலீசாரினாலும் வெளியிடப்படவில்லை. இலங்கை போக்குவரத்து சபையினாலும் இது தொடர்பான தகவலை வெளியிடவில்லை. ஆனால் பேருந்தில் இருந்தவர்கள் யாரோ அதனை காணொலியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த காணொலி தான் தற்பொழுது வைரலாகி வருகின்றது. அதே சமூக வலைத்தளத்தில் வெளிவந்த தகவலின் அடிப்படையில் அதில் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஜாழ்ப்பாணத்துக்கு செல்லுகின்ற ஒருவர் அந்த பேருந்தில் ஏறியதாகவும் அந்த பேருந்தில் ஏறிய போது ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட ஆசனத்தை மற்றொருவர் தரமாட்டேன் அல்லது கொடுக்க மாட்டேன் அவருக்கு என்று சொல்லி முரண்பட்டதாகவும் பேருந்து நடத்துனருடனும் அவர் முரண்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அது தொடர்ச்சியாகவே பேருந்துக்குள் பரபரப்பான சூழல் ஒன்று நிலவியதாகவும் போலீசார் சம்பந்தப்பட்ட நபரை விசாரணைக்காக அழைத்து சென்றதாகவும் அந்த விடயங்கள் தொடர்பாக காணொலியிலே பகிரப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த காணொலியை பகிர்ந்தவர்கள் இந்த விடயத்தை அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே பேருந்து நடக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது என்ன நடந்தது என்பதே குழப்பமாக இருக்கின்றது. இவர்கள் கூறிய தகவல்கள் உண்மையா? ஏதோ சொன்னா அதில் பேருந்திலே இருக்கையில் இருக்கின்ற ஒருவர் குழந்தை பிள்ளையுடன் இருக்கின்றார். அவர் போன் கதைத்துக் கொண்டிருக்கின்றார். பக்கத்தில் இருக்கின்ற ஒருவர் போனை தட்டி விடுகின்றார். பின்னர் போனை தட்டிவிட்ட கோபத்தில் அவர் எழுந்து, அதாவது கால் இயலாதவர் என்று பார்க்கும்போது தெரிகின்றது. அதாவது கிளச்சஸ் ஊழி நடக்கின்ற கிளச்சஸின் மேல் பகுதியை கலட்டி அந்த போனை தட்டி விட்டவரை தாக்க முற்படுகின்றார். அதன் தொடர்ச்சியாக அங்கு மோதல் நடக்கின்றது. பின்னர் போலீசார் அந்த இருக்கையிலிருந்து கிளச்சஸால் தாக்க முற்பட்டவரை விசாரணை செய்கின்றார்கள். அவரை அழைத்து செல்லுகின்றார்கள்.
அதிலே ஒரு குழந்தை பிள்ளை, அதாவது அந்த அவருடன் வந்த குழந்தை பிள்ளை அழுது கொண்டிருக்கின்றது. இதுதான் அந்த காட்சியை பார்க்கின்ற போது ஓரளவிற்கு தெரிகின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே இவர்கள் குறிப்பிட்ட இந்த சமூகத்தில் குறிப்பிட்ட காரணங்களுக்கும் இங்கு நடக்கின்ற சம்பவங்களையும் பார்க்க முரண்பாடு இருப்பது போன்றவே தோன்றுகின்றது. ஆனால் உண்மை என்னவென்று தெரியவில்லை. எனவே இது தொடர்பாக உத்தியோகபூர்வமான அறிவித்தல் போலீசார் வெளியிட்டால் தான் தெரியும். அதிலே அந்த கிளச்சஸை எடுத்து அடிக்க முற்பட்டவர் சொல்லுகிறார், நான் வவுனியாவை சொந்தமாக கொண்டவர் என்று. ஆகவே அவர் வவுனியாவை சேர்ந்தவர் என்று அதிலே அறிய முடிகின்றது, அவரே சொல்லுகின்றார். ஆகவே இந்த சம்பவம் தொடர்பான காணொலி தான் தற்பொழுது வைரலாக சமூக வலைதளத்திலே பரவி வருகின்றது. இந்த காணொலியை ஏன் இப்போது விவரம் தெரியாமல் இதிலே கலைத்துக் கொண்டிருக்கின்றேன் சொன்னால், இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த விடயத்தில் என்ன நடந்தது, உண்மையிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக விசாரணைகள் சரியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இது தொடர்பான தகவல்கள் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். இந்த காணொலியை பார்க்கின்ற போது எது உண்மை என்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இல்லை. அதனை தாண்டி பேருந்துக்குள் இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பேருந்துக்குள் ஆசனங்களுக்காக மோதல் சம்பவம் இடம்பெறுவதும், பேருந்து இருப்பவர்களுடன் யாராவது குடித்து விட்டு வந்து அங்கிருக்கின்றவர்களுடன் மோதலில் ஈடுபடுவதும், பயணிகளுக்கு இடையூறாக நடப்பதும், இவ்வாறு பல பிரச்சனைகள் இந்த பேருந்துகளுக்குள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் மட்டக்களப்பில் இருந்து யாழ்ப்பாணம் வருகின்ற, அதாவது கிழக்கு மாகாணத்திலிருந்து வடக்கு மாகாணத்துக்கு வருகின்ற பேருந்துகளில் அதிகளவான வன்முறை சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது. இதற்கு முதலும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றில் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றது அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. எனவே இனி யாருக்கும் இவ்வாறு நடக்கக்கூடாது, இது தொடர்பாக சரியான கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும், இது தொடர்பாக சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் இதனூடாக சொல்ல வருகின்ற விடயம். என்னன்னு சொன்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பேருந்தில் பலர் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் பலருக்கு ஒரு மோசமான அனுபவம் தான் கிடைக்கின்றது. ஆகவே நடத்துனராக இருக்கட்டும், சாரதியாக இருக்கட்டும், அவர்களும் பயணிகளுடன் முரண்படுவதுண்டு, பயணிகள் அவர்களுடன் முரண்படுவதுண்டு, பயணிகள் பயணிகளுக்குள்ளே முரண்படுவதுண்டு. இவ்வாறான சம்பவங்கள் நடக்கின்றது. எனவே இப்படியான செயற்பாடுகளை தடுப்பதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலமாக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது தனியார் பேருந்து, அரசு பேருந்து, சாரதிகள் அனைவருமே ஒன்றாக நின்று அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டார்கள். ஆகவே அப்படி எதிர்ப்பு வெளியிடுகின்ற நீங்கள் உங்களது சேவையை சரியாக வழங்க வேண்டும், அதை சரியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் இதிலே சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த விடயங்களை பகிர்ந்திருக்கின்றேன். அதனை தாண்டி இது தொடர்பான மேலதிக தகவலை தொடர்ந்து நாங்கள் வெளியிடுவோம். இது தொடர்பான உத்தியோகமான சரியாக விசாரித்து அதற்கு பிறகாக இது தொடர்பான மொழியான தகவல் வெளிவரும். ஆனால் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனூடாக சொல்லப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே விசாரணை வாரேன், விசாரணை வாரேன், குடும்ப பிரச்சனை. நான் வவுனியா சொந்த ஊர், பிறந்த ஒப்பந்தம் வவுனியா. நீங்க 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 யாரோட வரீங்க? ஏன் சீட் ஓகே, சீட் பிள்ளைங்க சீட் ஓகே. பிள்ளைங்க பெங்க போறீங்க எவ்வளவு நேரம் காட்சி கேட்டு பிள்ளை சீட் ஓகே, பிள்ளை நிக்கிற போறாங்க. நாங்க பஸ் ஓடல சரியா, பாக்குவோம். நாங்க வீட்டுக்கு அண்ணா
මාතේ අපි යන්න ඕනේ ඉක්මනින්.